சூப்பராக இருக்கு. எங்கள் அம்மாவை விட்டுட்டு வந்து நாங்கள் சாப்பிட்றோம். ரொம்ப கஷ்டம். என்னப்பா பண்ணிருக்கிற? ஓகே, சிக்கன் 65 ரெடி ஆயிடுச்சு. ஹாய் டெடிஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். ரொம்ப நாளைக்கு அப்புறம் வந்து நான் இப்போ ஒரு குக்கிங் வீடியோ எடுத்துட்டு இருக்கேன். இது வரைக்கும் என்னுடைய சேனல்ல வந்து அப்லோட் பண்ணாத ஒரு டிஷ் தான் வந்து நான் இன்னைக்கு மேக் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ சிக்கன் 65 அதுதான் நான் வந்து இன்னைக்கு பண்ணிட்டு இருக்கேன். ஸோ அதுக்கு வந்து நான் எப்படிலாம் பண்றேன், அதனுடைய ப்ராசஸ் எல்லாமே உங்க கூட இந்த வீடியோல வந்து ஷேர் பண்ணலான்னு சொல்லிட்டு எடுத்துட்டு இருக்கேன். ஸோ வாங்க இப்போ வீடியோக்குள்ள போலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து சிக்கன் 65 மாதிரி கட் பண்ணி கொடுக்க சொல்லி போன்லெஸ் பீஸ் வந்து வாங்கிட்டு வந்துட்டோம். இதில் வந்து நாங்கள் ஆட் பண்ணியிருக்கிறது வந்து மஞ்சள் தூள், மிளகாய் தூள், கரம் மசாலா, முட்டை, அதுக்கப்புறம் உப்பு, வேற என்ன ஆட் பண்ணால் ஏதோ ஒரு தண்ணி வினிகர் வந்து யூஸ் பண்ணியிருக்கிறோம். ஸோ அதெல்லாம் போட்டு தேவையான கலர், உங்களுக்கு அந்த கலர் 65 மாதிரியே கலர் அப்படியே ரெட்டாக வேணும், அப்படி ரெட்டிஷாக வேணும்னா நீங்கள் வந்து அந்த மாதிரி வந்து போட்டுக்கலாம். ஸோ நாங்கள் 1 கிலோவுக்கு வந்து 2 முட்டை வந்து எடுத்துருக்குறோம். ஸோ இவ்வளோ தூரம் வந்து இப்போ ஆட் பண்ணியிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அது சொல்ல மறந்துட்டேன். ஸோ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ நாங்கள் வந்து கர்ட் வாங்கிட்டு வர சொன்னாங்க, கர்ட் ஆட் பண்ணுவாங்களான்னு தெரியல. ஸோ எஸ், கர்டும் வந்து ஆட் பண்ணுறாங்க ஃபைனலி. ஆப்பில் வந்து எங்கள் அம்மா என்ன பண்ணுறாங்கன்னு பார்க்கலாம். ஸோ எங்கள் அம்மா வந்து பூண்டு உரிச்சுன்னு இருக்கிறாங்க. ஸோ இந்த பூண்டு, இந்த கருவேப்பிலை, கொத்தமல்லிலாம் எப்பயுமே வாங்கின்னு வந்தால் க்ளீன் பண்ணி வந்து ஃப்ரிட்ஜில் வச்சுருவாங்க. ஸோ அதுக்காக வந்து க்ளீன் பண்ணின்னுக்கிறாங்க. என்னம்மா வச்சு சாப்பிட்டுன்னுக்கிற? மிக்சர் சாப்பிட்னே பூண்டு உரிக்கிறியா? ஸோ மிக்சர் சாப்பிட்டுக்குன்னே எங்கள் அம்மா வந்து பூண்டு வச்சு நிற்கிறாங்க. எங்கள் அப்பா வந்து குக் பண்ணி நிற்கிறாங்க. ஸோ அதுக்கு மேலே வந்து ஆயில் லைட்டாக வந்து போடுறாங்க. ஆயில் எதுக்காகப்பா போடுறது? ஸோ கொஞ்சம் சாஃப்டாக இருக்கணுன்றதுக்காக ஆயில் சேர்க்குறாங்க. நேற்று வந்து நாங்கள் வந்து கபாப் போட்டோம். ஸோ அதனுடைய ஆயிலில் வந்து இன்னும் மேலே வந்து நாங்கள் ஃப்ரெஷ் ஆயில் ஊற்றி நாங்கள் வந்து இப்போ இதில் பண்ணுறோம் 65. ஸோ ஆல்ரெடி உங்களுக்கு டைம் இருந்தால் மேரினேட் பண்ணி ஒரு 1 hour வச்சுட்டு செஞ்சாலும் நல்லாயிருக்கும். இப்போ எங்களுக்கு டைம் இல்லாதால நாங்கள் வந்து அப்படியே மிக்ஸ் பண்ணிவிட்டு நான் வந்து டைரெக்டாக வந்து நாங்கள் இப்போ பண்ண போகிறோம். வீட்டுக்கு வந்து யாராவது ரிலேஷன்ஸ்லாம் அப்படிலாம் வந்தாங்கன்னா ரொம்ப டேஸ்டியாக நீங்கள் பண்ணணுன்னா நல்லா 1 hour வந்து ஊற வச்சுட்டு வந்து அதுக்கப்புறம் வந்து ஃப்ரை பண்ணி எடுங்க. நாங்கள் வந்து இப்போ வீட்டில் வந்து நாங்கள் எல்லாம் சாப்பிட்றதுக்காக தான் பண்ணுறோம். ஸோ எங்களுக்கும் டைம் இல்லைன்றதால நாங்கள் வந்து டைரெக்டாக வந்து யூஸ் பண்ணுறோம். ஸோ எண்ணெயும் வந்து கொதிக்க ஆரம்பிச்சிச்சு. எண்ணெய் என்னடா இந்த கலரில் இருக்குதுன்னு பார்க்காதீங்க. இது நேற்று வந்து நாங்கள் வந்து ஒரு கபாப் போட்டோம். ஸோ சேம் ஆயிலில் இன்னும் கொஞ்சம் மேலே ஃப்ரெஷ் ஆயில் ஊற்றி அதிலே வந்து ஃப்ரை பண்ண போகிறோம். இது ரொம்ப நாளைக்கு அப்புறம் வந்து நான் வீடியோ போடலை நான். ஸோ நான் வந்து என்னுடைய ஸ்டடீஸ்லேயும் வேலையிலையும் பிஸியாக இருந்ததால என்னால் வீடியோ போட முடியல. பட் இனிமேல் வர நாளெல்லாம் வந்து உங்களுக்கு அட்லீஸ்ட் வீக்லி ஒன்ஸ் ஆச்சு நான் வந்து வீடியோ அப்லோட் பண்ணிடுவேன் கண்டிப்பாக. ஸோ என்னுடைய சேனலை பார்க்குறவங்க மறக்காமல் என்னுடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் வந்து கிளிக் பண்ணிவிடுங்க. ஸோ இனிமேல் நான் போடுற வீடியோலாம் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். அதுக்கப்புறம் என்னுடைய வீடியோ பார்க்குறவங்க என்னுடைய வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். ஸோ இனிமேல் நான் போடுற வீடியோலாம் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் டேடிஸ். டாடா பாய் பாய். டாட்டா பாய் பாய் கிடையாது. இப்போ வந்து எண்ணெய் வந்து சூடாயிடுச்சு. ஸோ அது என்ன ஆயிருக்குதுன்னு சொல்லிட்டு போய் பார்க்கலாம்.
இப்போ வந்து நாங்கள் வந்து கொஞ்சமாக போட்டிருக்கோம். ஃபஸ்ட்டு வந்து டேஸ்ட் பண்ணிடலாம். டேஸ்ட் பண்ணால் தெரியும் உப்புலாம் அதிகமாக இருக்கா கம்மியாக இருக்கான்னுட்டு. எப்பயுமே நாங்கள் வந்து பண்ணும்போது எங்கள் அப்பா ஃபஸ்ட்டு ஒரு 2-3 அப்படி போட்டு பார்ப்பாங்க. பார்த்துட்டு ஓகே இருந்துச்சுன்னா அதுக்கப்புறம் நாங்கள் வந்து நிறையா போடுவோம். ஸோ நம்ம வந்து இதில் இப்படி குத்தி பார்த்து கண்டுபிடிப்போம் வெந்துருச்சு நல்லா. ஸோ டேஸ்ட் பண்ணலாம். கலர் போட்டோம், கலர் வரலப்பா. எல்லோ கலரில் இருக்கு. கலர் ஒன்றும் போடலையா? லைட்டாக போட்டிருக்கிறேன். சூப்பராக இருக்குது. உப்புல இருந்து எல்லாமே சூப்பராக இருக்குது. கலர் மட்டும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போட்டுரு. ஸோ எங்கள் தம்பிக்கு வந்து ஒரு டேஸ்ட், ஒரு வாய் வந்து ஊட்டிடலாம். ஸோ இன்னொரு வாய் வந்து எங்கள் இன்னொரு தம்பிக்கு. கரெக்டாக இருக்குப்பா. இல்லை கரெக்டாக இருக்கு. எங்கள் அம்மாவை விட்டுட்டு வந்து நாங்கள் சாப்பிட்றோம். ரொம்ப கஷ்டம். ஸோ இப்போ வாங்க வந்து சிக்கன் வந்து எப்படி வருதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ எங்கள் அப்பா வந்து போட ஸ்டார்ட் பண்ணிட்டாரு. ஃபஸ்ட்டு போட்டதில் வந்து அவ்வளோ கலர் இல்லைன்ட்டு இப்போ லைட்டாக வந்து கலர் வந்து ஆட் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ எப்படி வருதுன்னு பார்க்கலாம். இது போன்லெஸ் பீஸு சின்ன சின்னதாக இருக்குன்றதால ஒரே டைம்லேயே வந்து எங்கள் அப்பா வந்து நிறையா இதுவும் போடுறாங்க. ஸோ நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் டெடிஸ் எப்படி வருதுன்னு சொல்லிட்டு. ஸோ ட்ரை பண்ணி பார்த்துட்டு வந்து கமெண்ட் பண்ணுங்கள். நானே உளர்றேன் பேச தெரியாமல். ஸோ வந்து கருவேப்பிலை பாருங்கள் எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. நிறம் கரையர்னு ஆகிடும் ஒரு மாதிரி. இது ஆரஞ்சு கலர் போடுறாப்பா. ரெட் கலர் தான் கலங்கி வச்சிருக்கிறோம். அவ்வளோ கலர் வராது. நல்லா இல்லாட்டி திக்காக ஊற்றணும். நான் சுடுதண்ணியில் கலக்கி கொதிக்க வச்சு ஆற வச்சு ஊற்றி வச்சிருக்கிறேன் கெட்டு போகாதுக்கு. சில பேர் அப்படியே பவுடராக போடுவாங்க. அதில் கெமிக்கல்லாம் இருக்கும். நாங்கள் ஹோட்டலில் டப்பாவது கலர் அப்படியே கொட்டி ஒரு பாத்திரம் தண்ணியில் அந்த கலரை கொட்டி கொதிக்க வச்சு தூக்கி ஆற வச்சு வச்சுருவோம்.
நாளானாலும் கலர் மங்காது, ம் அதில் இருக்கிற கெமிக்கல்லாம் போயிடும். சரிட்டா? கருவேப்பிலை போடு. ம் நல்லா வாசனையா இருக்கு. ஓகே பண்ணியாச்சு. இது வந்து நாங்கள் நைட்டுக்கு வச்சுக்குவோம் மற்றதுலாம். ஸோ இப்போதைக்கு ஈவினிங் ஸ்நாக்ஸ் தான் இது. பாருங்கள் 65 ரெடி. இதில் வந்து எங்கள் அப்பா மேலே கொஞ்சம் பெப்பர்லாம் தூவுறாங்க. அப்புறம் கொஞ்சம் உப்பு, ஸோ நம்ம வந்து இப்போ இதில் வந்து டெக்கரேஷன் பண்ணலாம். ஸோ டெக்கரேஷனுக்கு வந்து ஃபஸ்ட்டு இது வச்சுட்டு வச்சிருப்பா. நைட்டு போட்டுரு தம்பிங்களுக்கு. வெளியில் அப்படியே வைக்கிறேன். ஸோ ஓகே, சிக்கன் 65 ரெடி ஆயிடுச்சு. இப்போ வந்து நேராக வந்து எங்கள் தம்பிக்கிட்ட தான் போகுது. எப்படி இருக்கு ப்ரோ? ஆனால் ஊற வைக்கல ப்ரோ, நாங்கள் மேரினேட் பண்ணாமல் டைரெக்டாக செஞ்சோம். இவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். அந்த எடுத்துனார். இது சும்மா வீடியோ எடுத்துன்னு. சூடாக இருக்கு. சூப்பராக இருக்கு. நீங்களும் வீட்டில் வந்து ட்ரை பண்ணி பாருங்க. டெடி ஸ்டார்டா. பாய் பாய். என்னப்பா பண்ணிருக்கிற? 65 பண்ணிக்கிறேன். இது வேற மாதிரி பண்ணின்னு இருக்கியா? இதுக்கு முன்னாடி என்னென்னப்பா போட்டதுல? எண்ணெய் 3 பச்சை மிளகா, கருவேப்பிலை, அது போட்டு தயிர் போட்டு கலரு, கொஞ்சோண்டு உப்பு. இது என்ன ஸ்டைல்? இதான் ஸ்பெஷல்னு சொன்னேன். 65ல ஸ்பெஷல் 65ன்னுவாங்க. அதில் 65னா நார்மலாக அதை அப்படியே ஃப்ரை பண்ணி கொடுத்துருவாங்க. ஸ்பெஷல் இருக்கும்போது இந்த மாதிரி தயிர் போட்டு மிட்டா பண்ணி கொடுப்பாங்க.
நல்ல வாசனையாக இருக்கு. சூப்பராக இருக்கு. ரைட் அடிஸ், ஃபர்ஸ்ட் வந்து சிக்கன் 65. இது வந்து சிக்கன் 65 ஸ்பெஷலு. ஸோ இது வந்து எப்படி இருக்குதுன்னு நாங்கள் வந்து டேஸ்ட் பண்ணி சொல்கிறோம். ஃபர்ஸ்ட் வந்து எங்கள் தம்பிங்களுக்கு கொடுக்குறேன், எப்படி இருக்குதுன்னு சொல்கிறாங்கன்னு பார்க்கலாம். போதோடு டேஸ்ட்லாம் டேஸ்ட் பண்ணிக்கோ சொல்லிக்கலாம். எப்படி இருக்குச்சுல? நைஸ். ஓகே, இரு தம்பிக்கு ஒரு டைம். ப்ரோ சிக்கன் 65 மிட்டா டேஸ்ட் இட் ப்ரோ. சூப்பர்மா. டேஸ்ட் இட் ப்ரோ. Mama thì đi